நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். கோயம்புத்தூர்ல 10 வயசு சிறுமியை ரெண்டு பேர் பாலியல் வெறியாட்டம் பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. சட்டங்கள் கடுமையாகாத வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. இவங்க ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவங்க, ஒரு சைக்கோத்தனமானவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இப்பேற்பட்டவங்களுக்கு ரெகுலராக ஒரு மனிதருக்கு இருக்க சட்டம் தான் அப்படின்னா இப்படி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாஸ்போர்ட்டோ ஒரு ஜியோ போட்டோ ஒரு நியூ இது இருக்கணும், தண்டனைகள் உருவாக்கணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் அட்லீஸ்ட் 2 பேரையாவது என்கவுண்டரில் போடணும். இந்த படை சொல்கிறோம், அதுக்கு ஒரு லீடரை கூட என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரியான ஆட்களை போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஒரு பயம் ரூட் லெவல்லே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த விஷயத்தை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்றதா இருக்கு. முதலமைச்சரே நேரடியாக விசாரிச்சார்னா அந்த காவல்துறை அதிகாரி ஒரு பயம் இருக்கும். சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வந்திருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, ஒரு திமுக ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துச்சு, ஊடக சுதந்திரமே கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சியில் ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கிறதுனால ஒரு ஊடக சுதந்திரம் இருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? விடுதலையில் எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. ஒரு ஓகே இது தேவையில்லாத குண்டாசுனால, பட் அவர் செய்த பல செயல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விசாரணைக்கு உட்பட வேண்டிய விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். திமுக ஆட்சி ஒழிஞ்சதுன்றதுக்கு தான் காரணம் மாத்தட்டிக்கிறாரு. ஆனால் என்னுடைய கேள்வினா, அப்போ எடப்பாடியார் தான் பெரிய ஆளுன்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. அவர் ஏன் தோத்தாரு? ஒரு எம்எல்ஏவாக இருப்போம்னா அந்த தொகுதியில் எவ்வளோ பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. நான் அரசாங்க நிதிக்காக நான் வெயிட்டே பண்ண மாட்டேன். நானாக இருந்தால் அந்த தொகுதியில் பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட போய் இந்த சுகாதாரத்துறைக்கோ இதுக்கோ இதெல்லாம் தேவைன்னு கேட்டு செய்வேன். திமுகவுடைய கையை கட்டி போட்டிருந்தது ஒரே ஒரு இது காங்கிரஸ், ஓகேவா? பட் திமுக சப்போர்ட் பண்ணுமானா இப்போ இம்மிடியட்டாக பண்ணது. ஏன்னா 70% இஸ்லாமியர்கள் திமுகவை ஆதரித்தாங்க. திமுக கலங்கரங்க காங்கிரஸை ஜெயிக்கொடாமல் பண்ணுறதுக்கு. வேறு எங்கெங்கெல்லாம் திமுகவால் காங்கிரஸுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு நினச்சாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு பண்ணலாம். இல்லை திமுகவே 3வது அணின்னு ஒன்று அமைச்சு காங்கிரஸ் கூட மற்றவங்களை கூட்டணி போகாமல் தடுக்க முடியும். இதுதான் 29ல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்ரெட் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லுவோம். சார் வணக்கம் சார். வாங்க சார். கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு சிறுமியை 2 பேர் பாலியல் வெறியாட்டம் பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேயே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு விளாத்திக்குளம் சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு எல்லாமே நம்ம சிகே டாக்ஸ் சார்பாக ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இதை பற்றி? நம்மளுடைய கண்டனங்கள் தான். பட் இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேவை. நீங்கள் சிங்கப்படைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சொன்னாலுமே காவல்துறை அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. சரி, இதை சட்டங்கள் கடுமையாகாத வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இப்போது அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, கையை காலை உடைச்சாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எனக்கு அது சரியாக படலை. நான் ஏற்கனவே சொன்னது தான். மதுரவாயலில் ஒரு சிறுமி பாலியல் இதில் பண்ண ஒரு பையன் அரெஸ்ட் செய்யப்பட்டு மீடியாவுடைய ஃபோர்ஸ் எல்லாமே நடந்தது, ஓகே. ஆனால் ஜெயிலில் போனால் அவன் தான் குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பெயிலில் அவங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு எடுத்து அவங்க அம்மாவையே கொண்டுட்டு திரும்பி ஸோ இப்படி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க முதல்ல மனிதர் இனத்துக்கு அப்பாற்பட்டவர். மனித இனங்களே கிடையாது. ஸோ மிருகத்தை கூட நம்ம இழிவுபடுத்த தேவையில்லை. அதுங்களுடைய செயல்களில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. எந்த மாற்றி செய்யறதுலாம் கிடையாது. அதுக்கும் மேலே இவங்க ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவங்க, ஒரு சைக்கோத்தனமானவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இப்பேற்பட்டவங்களுக்கு ரெகுலராக ஒரு மனிதருக்கு இருக்க சட்டம் தான் அப்படின்னா இப்படி. இப்போது நீயும் நானும் தவறு செய்கிற ஒரு தவறுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, ஓகேவா? சைக்கோ மாதிரியான இந்த மாதிரியான ஜந்துக்களுக்கு இது அதே சட்டம் தான் அப்படின்றது சரியாக இல்லை. ஸோ அந்த சட்டம் கடுமையாக்கப்படும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல்
பாஸ் போட்டு ஒரு ஜியோ போட்டு ஒரு நியூ இது இருக்கணும். தண்டனைகள் உருவாக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அட்லீஸ்ட் 2 பேரையாவது என்கவுண்டரில் போடணும். போடாமல் ஒரு பயத்தை உருவாக்கவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து 2 பேர் கேட்குறாங்க. எல்லா டைமும் எல்லாருக்கும் வர ஆதகம் தான். இப்போ நான் சொல்கிறது என்னுடைய வார்த்தையாக மட்டும் இல்லை, அது என்னுடைய ஃபீலாக மட்டும் இருக்காது. பொதுமக்களுக்கும் இப்பேற்பட்டவங்கள இப்படி பண்ணணும்னு ஹியூமன் ரைட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்காது. இது வரைக்கும் எத்தனையோ நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், கரூர் சம்பவத்தில் 10 போலீஸ் காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், காத்திருப்பு பட்டியல் வச்சு எல்லாமே நடந்திருக்கு. அந்த மாதிரி சப்போஸ் வந்தால் கூட அந்த போலீஸ்காரை நம்ம எல்லாரும் கடவுளாக தான் கும்பிடுவோம். ஆமாம், கண்டிப்பாக. புரியுதா? அப்பேற்பட்ட ஆட்களாக இருக்கணும். ஸோ இதுக்கு நான் இன்னொன்று அந்த சிங்கப்படைன்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு லீடரை கூட ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரியான ஆட்களை போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஒரு பயம் ரூட் லெவல்லே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரியான விஷயம் எப்படி பண்ணுறது? ஸோ அதுதான் இந்த கவர்மெண்ட் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரி, எல்லாரும் மாதிரியும் நானும் கையை இந்த நடு ரோட்டில் கத்தியை வச்சு சும்மா கேக் வெட்டுறவனுக்கு கை கால் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தா உடஞ்சிது, அது வேறு. ஓகேவா? ரோட்டில் யாராவது போய் மிரட்டுறாங்க சும்மா, அது வேறு. ஓகேவா? அதுவே உயிர் பலி ஆக்குற அளவுக்கு ஒருத்தன் பண்ணாலோ, இந்த மாதிரியான செயல்கள் செய்தாலோ சட்டம் தண்டிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ரொம்ப ரியாலிட்டி அது தண்டிக்குதான்றது கூட யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. அந்த பையனுடைய ஆயுள் தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஐ திங்க் யஷ்வந்த்னுடையது. ஸோ அவங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவனால் இருக்க முடியுது, பண்ண முடியுதுன்னா நாளைக்கு யார் வேணால் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜே பண்ணக்கூடாது. அவன் அன்றைக்கே முடிஞ்சவனாக இருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அந்த பயம் வரும். அது என்ன வந்தாலே அந்த பயம் வந்துடணும். ஸோ நீங்கள் திருப்பி எப்பவும் போல் கையும் காலையும் உடைச்சு ஒன்றுனா அந்த இதுக்கான விஷயம் வந்து சரியாகவே கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இந்த விஜய் இந்த விஷயத்தை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போறான்றதா இருக்கு. ஏன்னா இவருடைய ஆட்சியில இப்போ 10-12 நாள் ஆகுது, ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதுல இருந்தா தெரிய போகுது ஹேண்டில் என்ன, திருப்பி காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சுன்ற மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு போகாம என்னென்னு ஒரு முதலமைச்சரே நேரடியாக விசாரிச்சார்னா அந்த காவல்துறை அதிகாரி ஒரு பயம் இருக்கும். என்ன டிவிஷன் ஆர்டர் போடணும்னு நினச்சாங்கன்னா அந்த இருக்கும். இப்போ ஜெயலலிதா பீரியடில் நம்ம ஏற்கனவே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்வாதின்ற பெண்ணுடைய சம்பவத்துக்கு அவனுடைய மக்கள் எல்லாருடைய ப்ரெஷரால் அரெஸ்ட் செய்யப்பட்டார் 2 நாளில். அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சரியா, இதுதான் ஒன்று அவனாக தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவனை ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும். இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது இல்லை, இதுக்கு புறம்பாது, இது எதுன்னு வேணால் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படின்னா நான் சட்டத்துக்கு புறம்பானவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சரியான தண்டனை கொடுக்காத பட்சத்தில் நான் அந்த சட்டத்துக்கு புறம்பான மனிதனாகவே வாழ ஆசைப்படுறேன். நீங்கள் சட்டம் சொல்லி மனிதர்களுக்கும் ஜந்துக்களோ சைக்கோக்களுக்கும் ஒரே இது கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தண்டனைகள் வேண்டாம். வெளிநாடுகளில் சில இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன மாதிரியான இருக்குன்னு நம்ம மேடைக்கு பேசியிருக்கோமோ, சினிமாக்கு டைலாக் பேசியிருக்கோமோ, அந்த மாதிரியான தண்டனைகள் வேணும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி நகர்ந்து பொறுத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அடுத்தபடியாக ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வெளியில் வந்திருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, ஒரு திமுக ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துச்சு, ஊடக சுதந்திரமே கிடையாது. திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கிறதுனால ஒரு ஊடக சுதந்திரம் இருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவருடைய கருத்தில் சுத்தமான எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று, விடுதலை செய்ததில் தாவக்கவனருக்கோ எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸ் பிரதர் அவருடைய உடன்பாடோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய நெருங்கிய நண்பர்ன்ற விஷயத்தில் எனக்கு விடுதலையில் எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. ஒரு ஓகே, இது தேவையில்லாத குண்டாசுனால. பட் அவர் செய்த பல செயல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விசாரணைக்கு உட்பட வேண்டிய விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? அது 2வது பட்சம். ஓகேவா? ஆனால் இப்போது விஜயை இவர் என்னென்னலாம் விமர்சித்தாருன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? கேட்டால் இப்போ நம்ம பேட்டி கொடுத்தோன்னே நாங்கள் தூய்மையானவர்கள், உங்கள் தூய்மையான இது அவர் திருப்பி விமர்சிக்கும் போது இருக்கணும். ஓகேவா? அவர் விமர்சிக்க ஆரம்பித்தார்னா சரியா, இன்னைக்கு விடுதலைக்கு தான் காரணம்னா அவர் போன விடுதலைக்குமே யார் காரணமானவங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே ஆரம்பிச்சிருவார். இப்போ எக்ஸாம்பிள் சீமான்
போன தடவை அவர் இது பண்ணி வெளியே விடுதலாகி வந்தோடனே ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் சீமானியை கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருடைய இயல்பு அது. ஓகேவா? 1. 2வது விஜயை சந்திச்சுட்டு வந்தேன், என்கிட்ட ஆலோசிச்சாருன்னு ஆரம்ப காலத்துல பேசினவர் தான். ஆமா. இவர் தான் ஏதோ ஆலோசனை கொடுத்தாரு. ஆனா திமுக ஆட்சி ஒழிஞ்சதுன்றதுக்கு தான் காரணம் மாத்தட்டிக்கிறாரு. ஆனா என்னுடைய கேள்வினா, அப்போ எடப்பாடியார் தான் பெரிய ஆளுன்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அவர் ஏன் தோத்தாரு? அவர் ஏன் தோத்தாரு? நீங்க திமுக எதிர்கட்சி வந்துச்சுப்பா. ஆனா நீங்க ஆதரிச்ச முதலமைச்சர் ஆக வேண்டியவர் அதுவும் கூட இல்லாம போச்சு. ஸோ நீங்க உங்களுடைய செயல் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாவோ இல்லை விஷயங்கள் நம்ம பேச முடியாத ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர அதனுடைய இம்பேக்ட் இங்கே வந்ததான் இல்லை. அதுக்கான முழு டிவிக்கேவுடைய வெற்றிக்கு முழு இது வந்து திரு விஜய், முதலமைச்சர் விஜய்க்கு மட்டும்தான் சாரும். இவர் அந்த கிரெடிட்ஸை இன்டெரக்டாக எடுக்க பார்க்குறாரு. அந்த பேட்டியில் அது தெரியுது. 2வது இன்னொரு இது என்னன்னா, தவறுகள் நடக்குமா, நீங்க கண்டிப்பீங்களான்னு தான் கேள்வி கேட்டாங்க. ஆமா, நடந்தா கண்டிப்பேன்னு சொல்லிட்டு போகலாம். ஒன்றும் பெரிய மேட்டரா எனக்கு தெரியல. ஆனா இவர் சொல்றது என்னன்னா, கூட்டணி ஆட்சி நடக்குது, அதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டார்னா நீங்க எதை வச்சு கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க? அது காங்கிரஸ். அதான் காங்கிரஸ். அவரு விடுதலை சிறுத்தையும் சேர்த்து சொல்லலாம். ஆனா என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, அவர் பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி மூர்த்தி நின்றுட்டு இருந்தாரு பாத்தீங்களா? மூர்த்தி எதனால் அரசு செய்யப்பட்டார், யாருடைய அழுத்தத்தால் அரசு செய்யப்பட்டார்? டிஜிபி ஆபீஸ் விரைவில் மூர்த்தி திமுக பக்கம் போவார். அவருமா? கண்டிப்பா போய் ஆகணும்பா. ஏன்ப்பா நீங்க திருமாவளவன் ஆதரிப்பீங்க? திருமாவளவன் தானே அவருக்கு உயிர் பயம், கொலை பண்ற அளவுக்கு வந்தாங்கன்னு அந்த ஒரு குரூப். இப்போ அவங்க தான் அமைச்சரவையில் இருக்கிறாங்க, புரியுதா? ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ ரொம்ப நாள் நடக்கல, இந்த தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது தான். மூர்த்தி அவரது எவ்வளவு வைரல் ஆச்சுன்றது அந்த சண்டை போட்டு இவரை தாக்க வராங்க, அவருடைய பாதுகாப்புக்கு அவர் பண்ணாரு, இந்த விஷயங்கள் இருக்கு. சரி, விமர்சனமா தானே பார்க்கணும். நீங்க அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னா இன்னொன்னு அதை பாதிக்கப்பட்ட வந்து மூர்த்தி சைடாகவே பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்க இருக்கிறவங்க நீங்க எதை ஆதரிக்கிறீங்க? இப்ப அவங்களதான் இவர் ஆதரிக்கிறாரு, அப்ப இவர் பின்னாடி ஏன் நிக்கிறாரு? சம்மந்தமே இல்லை. இது வந்து பெரிய குளறுபடிகளா தான் இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவான், மக்கள் எல்லாமே முட்டாளுன்ற எண்ண ஓட்டங்கள்லயே செயல்படுறாங்க இவங்க. ஓகேவா? ஸோ அது வந்து சரியா படலை இந்த இதை ஒருத்தருக்கு. விடுதலை ஆயிட்டோம், அடுத்த விஷயம் என்ன? இயல்பான விஷயங்கள்ல பார்க்கலாம். அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இவரோட ரிலீஸுக்கு வந்து விஜய் அவர்களே நேரடியா தொடர்பு கொண்டு பண்ணதாகவும் சொல்றாரு. அது நான் அதை வந்து தவறு சொல்லப்பா. சரியா? ஏதோ நடுவில் வந்து பேசினாரு, இல்லை இவங்க 2 பேர் இருக்காரு, ஃபிலிக்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, இது எல்லாமே கூட இருந்திருக்கலாம். சரியா? அதெல்லாம் சரி. ஆனா அவருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவர் செய்யாம இருக்க மாட்டார். செஞ்சா தாவேக்காவினர் என்ன பண்ணுவாங்க? அவங்கள எதிர்க்காங்க எதிர்க்கலன்னுலாம் விட்டுடுங்க. ஏன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்கா, டிவிகே காரங்களுக்கு வந்து வரைக்கும் என்ன பிரச்சனை, எதை சொன்னாலுமே இதுக்கு இப்படி தானே பண்ணி ஆகணும், அதுக்கு அப்படி தானே பண்ணி ஆகணும், ஆனால் நான் மாற்றுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒன்று நான் நம்ம இதுலேயுமே பார்த்துருக்கேன். நம்ம சேகர் பாபு எதிர்த்து நின்னவரை பற்றின ஒரு அசோக்கை பற்றி நம்ம பேசின ஒரு இன்டர்வியூவில் கூட அப்பேற்பட்டவருக்கு எதிர்ப்பு அப்படி தானே போடணும் அப்படின்ற கருத்தை வைக்கிறீங்க. அப்போ ஊழல்வாதியான ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவருக்கு எதிர்ப்பு யாரை போடணும்? நீங்கள் அது நம்ம அதுக்கு மட்டும் தூய்மைன்னு வரும்ல. ஸோ நீங்கள் கருத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அவர் அதுதான் சரின்னு நினச்சி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஸோ நம்ம இல்லைங்க, இது இந்த இடத்துல இப்படி இல்லைன்றது நம்ம சுட்டி காமிச்சா மட்டும்தான். ஏன்னா தலைமை முதலமைச்சரானே எல்லாமே அவங்களுக்கு தகவலாக போகுமான்றது தெரியாது. ஸோ நம்ம சரியான தகவல்கள் கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் போகும். எனக்கு நல்லா தெரியும், வேட்பாளர்களில் திரு விஜய் அவருக்கு தெரிஞ்ச வேட்பாளர்கள் 90% கிடையாது. ஓகேவா? அது வந்து புசியான தேர்ந்தெடுத்ததாக இருக்கலாம், அதவர்ஜனா அவர் தேர்ந்தெடுத்ததாக இருக்கலாம், வேற நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்ததாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் யாரு ஏதுன்றது அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அமைச்சர்களில் கூட பாதி பேர், 3/4 பேர் இவருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஓகேவா? அந்த 10 பேர் இருக்காங்களே, அதில் வேணா அவருக்கு வந்து 10 பேர் தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் அவர் பண்ணிட்டாருன்றத டிசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நிலவரம். பட் இது வந்து வேற வழி கிடையாது. அந்த நேரத்தில் என்ன அவர் கால் எடுக்கணுமோ அந்த கால் எடுத்துக்காரு. இதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்கள் நிர்வாகிகள் பண்ணும்போது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கணுன்ற விஷயத்த தவிர்த்து சரி தவறு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ தாம்பரத்தில் ஒரு எம்எல்ஏ உடைய கணவருக்கு ஒரு பிஏ. ஓகேவா? இந்த கணவருக்கு எங்கேருந்து பிஏ வந்தாருன்னு எனக்கு தெரியல. 2
ஆமாம், அந்த பிஏ போய் ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. அந்த கடைக்காரரும் டிவிகேவுடைய நிர்வாகியாக இருந்ததுனால கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை யார் இப்படி பண்ண சொன்னாலும் இப்படி நடந்தது. அவர் பண்ணது சரி, அதை மீடியாவிலையும் பரப்புனதும் சரின்ற. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு இந்த மாதிரி 10 பேர் கிளம்ப மாட்டான். ஸோ இதை தான் நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். டிவிகேவினர் எல்லாத்துக்கும் நம்ம முட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் சரி செய்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் இவர் சேகர் பாபு, அசோக் அந்த பேட்டரையுமே நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சேகர் பாபுன்னு சொன்ன உடனே தான் நம்ம நேற்று இதை பற்றி பேசியிருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா அவர் மேலே ஒரு 4 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்களாம். அந்த வழக்கா சார் எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த சம்பவம் நடந்தது. சரி, இதுதான் டிப்பிக்கலான எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது. நம்ம மாற்றில் எதுவும் இல்லைன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஒன்று. ஆனால் இது தேவை. நான் சேகர் பாபு போன்றவருக்கு இது தேவை. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு சண்டைன்றது எதை டைவெர்ட் பண்ணன்றது நம்மளை போன்ற முக்கியமான அந்த ஊடகவியலாருக்கும் சில பேருக்கு தெரியும். ஓகேவா? பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதான் ஆப்போசிட் கேண்டிடேட் அசோக் மேலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் சேகர் பாபு வெற்றி பெற்றது ஓகே. அதே டைமில் அவர் எதிர்கட்சியில் போய் டம்மியாக்கப்பட்டது ஓகே. இப்போ கேஸ் போடுறாங்க. ஏதோ சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஃபோனுன்னு கேள்விப்பட்டேன். அவரும் ரொம்ப தைரியசாலியாச்சு. எப்படி தைரியம்? நல்லா தைரியம் தான். இன்னும் அவர் பொண்ணு கேஸ் ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த பையன் பொண்ணு அமித்ஷா கேஸ்லேயே தொடர்பு இருக்குன்றாங்க. அது பொறுமையாக தான் தெரியும். இல்லை, அது விடுதலை சிறுத்தை இப்போ கூட்டணி போனதுக்கப்புறம் இது அந்த கேஸை பற்றி பெருசாக எடுக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேஸு இது முடிஞ்சு போன கதை தான். இது பெருசாக நீங்கன்னா என்னையும் நானும் எதிர்பார்க்கறது நடக்க போகிறது இல்லை. நீ நானில் எதிர்பார்ப்போம் இல்லை. ஜென்ரலாக அது ஒரு ஆம்ஸ்டாங் கேஸு. அந்த கேஸு இதுக்கப்புறம் விசாரணை போயிட்டு இருக்கு, போவாது பெருசாக. ஓகே, அப்போ தம்மியாக அந்த வழக்கு போயிருமா சார்? அவ்வளோதான், அது ஆல்ரெடி டம்மியாக்கப்பட்டது. அப்படியே இப்போ யாரும் கேட்க போகிறா? நமக்கு தான் மருதி தான் பெரிய ஒரு வியாதிலாம் இல்லை, அதுதான் நம்மளோட மருந்து. நம்ம அதுதான் மருந்தாக உட்கொண்டுட்டே இருக்கும். டெய்லி மருதி இன்னைக்கு செய்தி நாளைக்கு மறந்துடும், நாளைக்கு செய்தி நாளைக்கு மறந்துடும். இதுதான் நம்மளுடைய விஷயம், வழக்கம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வரவேற்க வேண்டிய விஷயம். நாளைக்கு இந்த மாதிரி திருப்பி பண்ணால் அது நம்மளை பாதிக்கும்ன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காகவாது இது நடக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வட சென்னையே ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ தைரியம் இருக்குன்னா, மேயரை மதிக்கிறது இல்லை, கமிஷனர் மதிக்கிறது இல்லை, யாருமே மதிக்க மாட்டாரா? இது ஜெயலலிதா இருந்த போதே சேகர் பாபுக்கான பேர். ஜெயலலிதா மாதிரியான லீடர் இருக்கும் போதே சென்னையில் சேகர் பாபு மீறி யாரும் செயல்பட முடியாது. சேகர் பாபு அதாவது ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கி அமைச்சர் வெளியே அனுப்புனதுக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடின இது நடந்திருக்குன்னா அது அதிமுகவில் சேகர் பாபு நீக்கும் போது தான் நடந்திருக்கு. அவர் அவ்வளோ கண்ட்ரோலாக தான் எல்லாரையும் வச்சுருப்பார். ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கும், தெனாட்டாக தான் இருக்கும், இதெல்லாம் அப்படி தான். அவர் இன்னைக்கு நேற்று அப்படி இல்லை, காலங்காலமாக அப்படி தான் இருக்கார். இங்கே அப்படி இருக்காருன்னு நினச்சிக்காத, அப்பவும் அப்படி தான் இருந்தார். இங்கே அவருடைய இயல்புப்பா. உனக்கு ஒரு இயல்பு இருக்குது, எனக்கு ஒரு இயல்பு இருக்குது. அந்த மாதிரி அவருடைய இயல்பு அது. எனக்கு என்னன்னா, ஸ்டாலின் துறைமுகத்தில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கணும் சார். இவருக்கு ஏன் அந்த இடத்த கொடுத்து இவரை ஜெயிக்க வச்சாங்க தான் புரியல. துறைமுகமே தோக்க வேண்டிய இடம் தான், அது விட்டுரு. அது ஒரு இன்சிடென்ட். அதனால தான் இந்த கேஸ் அவர் மேலே பாய்தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? பட் ஸ்டாலின் அவர் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்பவும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், தோல்வி விட்டுருக்கக்கூடாது. அது அந்த பிரச்சாரத்தை தடுத்த இந்த மேட்டரான பஞ்சாயத்தை சரியாக கொண்டு போயிட்டாங்க. அதுதான் இதில் இஷ்யூ. பார்த்தீங்கன்னா பல இடத்துல வேற ஏதோ இடத்துல கூட இந்த மாமூல் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு புகார் ஒன்று வந்துச்சு. அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார்னா, அங்கே சட்டவிரோதமாக கல்குவாரி எல்லாம் நடக்குது, அதை ஆய்வு பண்ண போகும்போது என் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்துறாங்க. இப்படி பார்க்க வரும்போது இவங்கள நம்புறதானே தெரியல சார். எல்லாத்தையும் நம்புற மாதிரி தான் நமக்கு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்சம் மென்டல் ப்ரெஷராக தான் நமக்கு இருக்கும். ரியாலிட்டி என்னென்னா, முதல்ல ஆய்வுக்கு போகிறதுக்கு கட்சி நிர்வாகிகள் யார்? ஓகேவா? கட்சி நிர்வாகிகள் ஆய்வு போகிறத தடுக்கணும். முதல்ல தலைமை இதுக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டு அது தடுக்க சொல்லுங்கள். ஆளாளுக்கு போய் கேஷுவல் லீவுனா என்னன்னு தெரியல, சிஎல்னா என்ன தெரில, பிஎல்னா என்ன தெரிலனா, ஒரு கண்டினியூவாக லீவுனா எங்கே போனாங்க? ஒரு மருத்துவமனையில் எனக்கு தகவல் அது ரொம்ப ஆத்தென்டிக்கானது. ஒரு ஆவைக்கா நிர்வாகி உள்ளே போயிட்டு அவங்க ஒரு மெடிக்கல் லீவில் இருக்காங்க போல இருக்குது, ஃபேமிலி இஷ்யூவாக ஏதோ ஒரு மெடிக்கல் லீவில் இருக்காங்க சார். 1 மாதம் மெடிக்கல் லீவு. நீங்கள் இன்றைக்கி நேராக உள்ளே போயிட்டு டாக்டர் இல்லை, அவர் எங்கே வர சொல்லுங்கள், நான் பார்க்கணும், இல்லை டிஸ்மிஸ் எங்கள் தலைவருக்கு. இந்த மாதிரியான செயல்கள் அரசாங்க ஊழியர்களில் செயல்பட விடாமல் தடுக்குது. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுதான் நடக்குது. நான் இது ஏற்கனவே நம்ம 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இதை பாலிஷாக பேசியிருக்கோம். நான் இதை இன்டெப்த்தாகவே சொல்கிறேன். நிர்வாகிகள்
அரசாங்க இதுக்குள்ள தலையிடுறத முதல்ல தடுக்கணும். நீங்க உள்ளாட்சித்துறையை செய்ய சரி இது பண்ணலன்னா இவங்களே நீங்க உள்ளாட்சிக்கு வராத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் ஆஃபீஸர்ஸ், இவங்க தான் எல்லாத்துக்கும் வரணும். இன்னொன்று, இப்போ ஒரு 2-3 பேர் நம்ம ஊழல் பண்ணுறாங்க, அப்புறம் இது பண்ணுறாங்க, நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதை நீங்க பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆமா சார், நடுவில் இந்த உருவாக்கத்தை பார்த்து ஏகப்பட்ட சஸ்பென்ஷன். ஒரு 20 பேர் பண்ண முடியும். அந்த பயத்தில் அவங்கவுங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பயம் இருந்தாலே அவங்கவுங்க கொஞ்சம் இருப்பாங்க. அது 400 பேர் இப்போ இவங்க பண்ணுறத பார்த்தா ஒவ்வொரு தொகுதிக்கு 100-200 பேரை வந்து காலி பண்ணும். அப்புறம் அரசாங்க ஊழியரே இருக்க மாட்டாங்க. நீ யாரை வச்சு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம்? சரி, இது ப்ராக்டிக்கலாக நடக்காத சில விஷயங்கள். அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கணும். அந்த பயம் உண்டாக்குற வேலையை ஆல்ரெடி பண்ணுறீங்க. ரொம்ப கான்ஷியஸாக. இன்னொன்று, என்கொயரி பண்ணி அந்த டிஸ்மிஸோ ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன்னா இவங்க இந்த இன்ஸ்டா மீம்ஸ் ரீல்ஸ் மோகத்தில் கண்டதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை தடுக்க வேண்டியது டிவிக்கவுடைய தலைமையுடைய கட்டாயமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது கெட்ட பேர் ஆகும். அவங்க அந்த மாதிரி செயல்படலை. ஸோ நம்ம இந்த நிர்வாகிகளோட செயல்பாடுகள் இன்னொருத்தரை பாதிக்கும். அதுதான் சொல்கிறேன். அதே ஒரு நல்ல நிர்வாகி தான் நிர்வாகத்தில் பிஏன்னு சொல்லி ஏமாத்துறவர் இது விஷயத்தை வெளிக்கொண்டு வராங்க. இது சரியாக பார்க்க இது தப்பில்லை. ஸோ இதை எல்லா இடத்துலையுமே கொண்டு வர்றத நிர்வாகமாக செயல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு முன்னாடி நிறைய எம்எல்ஏஸ் போய் பார்த்துருப்பேன். நம்ம கூட இந்த நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போறாங்க. நான் பேட்டியில் ஒரு நியூஸ்ல பேட்டியிலே கொடுத்துருக்கேன். ஆளாளுக்கு. அதனால தான் நான் நன்றி சொல்றேன். அமைச்சர் விரிவாக்கம் இம்மிடியட்டாக பண்ணதுக்கு நன்றின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். நீ வந்து எல்லாருக்குமே அமைச்சர் ஆசை வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான். நான் ஏன் ஆசைப்படுறேன், நீ ஆசைப்படக்கூடாதுன்னு வந்துருச்சு. எக்ஸ்பீரியன்ஸோ இதுவோ இதில் இல்லை. நான் பண்ணக்கூடாதா, நீ வரக்கூடாதான்றது வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பண்ணாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு. எம்எல்ஏஸ்லேருந்து பண்ணுற இந்த சேட்டைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதில் ஒரு சிறப்பான சம்பவம் என்னன்னா, ஏதோ ஒரு எம்எல்ஏ சார், நான் சும்மா செய்தியில் தான் படித்தேன், அவர் தொகுதி விட்டு வேற தொகுதியெல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரா சார்? நான் வீடியோ ஏன்டா நீ செய்தியில் படித்தேன், நான் ஏற்கனவே வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன்டா. அந்த எம்எல்ஏ இங்கே சென்னையில் யாருன்றது கூட எனக்கு தெரியும். ஓகேவா? அது அது எந்த நான் அதுதான் சொல்கிறேனே. அது பேர் என்ன, ஆலந்தூர் தொகுதியை விட்டுட்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஆய்வு பண்ணதெல்லாம் டேட்டாவே இருக்குது. அது அவர் ரீல்ஸ்லேயும் போட்டிருக்காரு. ஆனால் போட்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, உஷாரா தொகுதியை போடலை, அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தேன்னு போட்டுச்சுறாரு. என்னது அரசு அதை எந்த இடம்ன்றது நம்மளால இது பண்ணிக்க முடியாதுன்னு. ஸோ முடிஞ்சிச்சு. நான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து அதுதான் இந்த இன்ஸ்டா மோகம் இருக்கிறதுக்குள்ளே இது ஒன்று இருக்குது. இது தவறே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு நம்ம சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ பற்றி பேசணும். இந்த மாதிரியான இதை நீங்கள் நல்லது நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் ரீல்ஸில் கொண்டு வாங்க, மக்களுக்கு சேருங்க. நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் தேவையில்லாததை தவறுங்க. அது என்றைக்குமே சரியாக படாது, ஆகிடும். கண்டிப்பாக இதையே பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்து இதுவாகும். நான் தான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வந்து மாறி போட்டவங்க, ஓகேவா, அவங்கள மாத்திராதீங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா 10 நாள்லயே இவ்வளவு சேட்டை அதிகமா இருக்கிறப்போ மக்கள் போக 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 சேட்டை அதிகம் அப்படின்லாம் சொல்லப்பா. அவங்களுடைய எப்படி கொண்டு தலைமைக்கிட்ட எப்படி கொண்டு போனால் சேர்க்க முடியுன்றதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் இது கிடையாது. பட் என்னன்னா இது கொஞ்சம் ஓவர் ஆகாமல் இருக்குது, ஓவர் ஆயிடுச்சு. அதை தவிர்த்துருக்கலாம். தொகுதியை விட்டு தொகுதியை பார்க்குது. ஏன்னா நம்ம போய் ஆய்வு பண்ணால் நமக்கு தெரிஞ்ச இடத்துல யாருக்கா, உனக்கு எந்த இடம் தெரியுமா, நம்ம இங்கே போய் அப்படி தான் நிறையா போயிருக்காங்களே தவிர ஆய்வு பண்ணணுன்ற இன்டென்ஷனில் போகலை. நான் கேள்விப்பட்டது, அந்த தொகுதி மாதிரி வந்த இடம் வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு நிர்வாகி எனக்கு இந்த இடம் தெரியும், இந்த இடத்த வச்சு நம்ம பார்த்துக்கலாம், வாங்க பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டு போனதா நான் கேள்வி. ஸோ இந்த பேட்டர்னை தவிருங்க, உண்மையான ஆய்வு பண்ணுங்க. நீங்கள் ரெகுலராக இப்போ அருண்ராஜா அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அரசாங்க மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, செக் பண்ணுங்க, இதை பாருங்கள். அப்போது உங்களுக்கு அங்கே நெளிவு சொல்லி மைனஸஸ் தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், சும்மா போய் டாக்டரோ இன்ஜினியரையோ இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி தேவைன்றதையும் கேட்டு பூர்த்தி பண்ண ட்ரை பண்ணுங்க. அது நடந்தாலே மற்றது எல்லாமே இருக்க இதுவாகும். ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி? பெரிய இதெல்லாம் நம்மளுடைய நான் வைக்கிற வேண்டுகோள், நம்ம ஒரு எம்எல்ஏவாக இருக்கோம்னா அந்த தொகுதியில் எவ்வளோ பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. நான் அரசாங்க நிதிக்காக நான் வெயிட்டே பண்ண மாட்டேன். நானாக இருந்தால்
அந்த தொகுதியில் பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட போய் இந்த சுகாதாரத்துறைக்கோ இதுக்கோ இதெல்லாம் தேவைன்னு கேட்டு செய்வேன். அது இல்லாமல் பல தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. இந்த ரவுண்ட் டேபிள் இந்தியா, ரோட்ரி, இந்த மாதிரியான லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் டைப் பண்ணேன். அந்த தொகுதியில் என்னென்னாலும் நமக்கு தேவையோ அதை கொண்டு வரத்துக்கு நம்மளால் பாடுபட முடியும். அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணோன்னா நிதி வரத்துக்கே பல வருஷம் ஆகும். ரியாலிட்டிக்கு உள்ள வருவோம். ஸோ இந்த மாதிரியான செயல்களை எப்படி கொண்டு போகலான்னு பாருங்கள். அதை நீங்கள் பண்ணி அதை ரீல்ஸ் போடுங்க. இப்போ அந்த ஒரு தொண்டு நிறுவனத்துக்கும் ஒரு சந்தோஷம். நீங்கள் போகிறதுனால கோடி பேர் பார்க்குறான், லட்சம் பேர் பார்க்குறான். அவங்களுக்கும் ஒரு விஷயம் நம்ம செஞ்ச நல்லது தெரியுது. பல வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க, யாருக்கும் வெளியே தெரியுது இல்லை. நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் அவங்க வாங்கி இதை செஞ்சதை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறத ஒரு பதிவு போடுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணது ஒரு பதிவு போடுங்க. அவங்க செஞ்சு கொடுத்தது ஒரு பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செய்யுங்க. அது மக்களுக்கு நல்லதாக பயன்படும். அதை விட்டுட்டு சும்மா நானும் போகிறேன் நானும் வரேன்றதை செய்ய வேண்டாம். அவ்வளோதான். இது சும்மா ரீல்ஸுக்காக வேணால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அது போப்போ தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இதிலே இருக்கிறதுனால நமக்கு தகவல் வர்றதுனால இது ஓப்பனாக பேசுகிறோம். பல பேருக்கு இது தெரியாது, அதனால் அது அப்படி போகும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து அஃபிஷியலாகவே வந்து திமுக விசிக அந்த கூட்டணி வந்து முறிஞ்சிருச்சு சார். ஏன்னா இவங்களும் அமைச்சரவையில் வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்தபடியாக பார்லிமெண்ட்ல என்டிஏ டிஎம்கேயோட சப்போர்ட்டை கேட்குதா? நீங்களும் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க 29ல டிஎம்கே பிஜேபி வரும்ன்ற. ஸோ இதுக்கு அச்சாணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். பார்லிமெண்ட்டில் அவங்க கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ ஆதரவு கேட்குறாங்க. இப்போ திமுகவுடைய கையை கட்டி போட்டிருந்தது ஒரே ஒரு இது காங்கிரஸ், ஓகேவா? பட் திமுக சப்போர்ட் பண்ணுமானா இப்போ இம்மிடியட்டாக பண்ணது. ஏன்னா 70% இஸ்லாமியர்கள் திமுகவை ஆதரித்தாங்க. பட் இப்போது காங்கிரஸ் போடுறதுனால இந்த இஸ்லாமியர்கள் மாறி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் திமுக மேலே ஏன்னா ஐயுஎம்எல்லாம் கூட இப்போ மாறி போகிறதுக்கு என்ன வாய்ப்புன்னு தேடுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னும் போது திமுகவும் தன்னை ரிவார்ம் பண்ண வேண்டிய கண்டிஷன். நான் சொல்கிறது, நம்ம இப்படி ஒன்று நடக்கலாம். நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இவங்க லெஃப்ட் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்காங்க. திமுக ஏன் ரைட் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது? எடுத்தால் திமுக பெரிய அளவில் நின்றுடுவாங்க. பட் என்னுடைய இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நடக்கும்னா நம்ம வந்து இப்படியும் நடக்கலாம் தான் சொன்னோம். சப்போஸ் அண்ணாமலை போன்ற லீடர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால், அதான் பிஜேபிக்கு, எனக்கு அவர் தனி கட்சி தான் ஆரம்பிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். பிஜேபியுடைய தலைவராக வரும் பட்சத்தில் திமுகவுடைய கூட்டணி என்கரேஜ் செய்யப்படாது. கண்டிப்பாக அதை வைக்க மாட்டாங்க. அதாவது பிஜேபிக்கு தேவைப்படுற இடத்துல திமுகவை ஆதரிக்க எடுத்துப்பாங்க. பல கேஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க அந்த ஆதரவு பெறத்துக்கு என்ன வழியோ அதை பார்த்துப்பாங்க. ஆமாம், அதில் எந்த மாற்றம் இருக்காது. அதுக்கு சில இடத்துலலாம் காங்கிரஸை வந்து இப்போ திமுக களம் இறங்கும். காங்கிரஸை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காது வெஸ்ட் பெங்காலில். ஆல்ரெடி அவங்க வந்து நெகட்டிவ் தான். வேறு எங்கெங்கெல்லாம் திமுகவால் காங்கிரஸுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு நினச்சாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு பண்ணலாம். இல்லை திமுகவே 3வது அணின்னு ஒன்று அமைச்சு காங்கிரஸ் கூட மற்றவங்கள கூட்டணி போக விடாமல் தடுக்க முடியும். இதுதான் 29ல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம 29க்கு போக தேவையில்ல. இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போதில்லை சார். அதுலேயே இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. தனிச்சு நிற்க போகிறாங்களா சார் திமுக? பின்ன வேற எப்படி நிற்பாங்க? கூட்டணி யார் இருக்கான்னு இப்போ தனிச்சு உள்ளாட்சித்துறையில் எப்பவுமே கட்சி வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா? பட் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு 100%ல் 40லேருந்து 50% இப்போ கூட்டணி கட்சிக்காரர் போயிடும் உள்ளாட்சியில். டிவிகேக்கு முன்னாடி இப்போ திமுகனா ஒரு 20-30% கொடுப்பாங்க, 20% வரைக்கும் கொடுப்பாங்க, பார்கெனும் பண்ண தெரியும், பண்ணுவாங்க. இப்போ அது நடக்காது. இப்போ மதிமுக ஒரு கட்சி இருக்குது, கம்யூனிஸ்டும் வெளியே போயிட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்களே, அவங்க கணக்கு கிடையாதுன்னு. இப்போ மதிமுக மட்டும்தான் அங்கே இருக்குது. அவங்கள வச்சுட்டு என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணுவாங்க. ஆனால் தனியாக நிற்கிறது தான் அவங்களுக்கு பலமாக தான் இருக்கும். பட் இந்த வேட்பாளர்கள் இப்போ அவங்க ஆல்ரெடி உள்ளாட்சித்துறையிலேருந்து அவங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதில் மேபி மறைமுகமாக ஏற்கனவே கூட்டணிக்கு எடப்பாடி சிஎம்மாக்க உதவுறன்ற பேட்டர்னில் எடப்பாடி திமுகவுக்கு சப்போர்ட் மறைமுகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில இடத்துல நடக்கும். அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு அவங்க வெற்றியை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கூட்டணி நான் வந்து 60-70% எடுத்துக்கிறேன், நீங்கள் 40% எடுத்துக்கோன்னு நிற்கிற இடத்துலலாம் நாங்கள் சில இடத்துல விட்டு கொடுத்துக்கிறோம், நீங்கள் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட். அதிமுக போட்டுருவான். ஆமாம், அதிமுக திமுக போட்டுருவான். ஸோ நல்ல ஒரு கூட்டணி அமையும் போலையே. அப்போ சார் ஒரு டவுட்டு சார், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சபரீசனை ஓரம் கட்டுறாங்களே, இதில் எதுவும் ஸ்ட்ராட்டஜி எதுவும் மிஸ் ஆகிடுச்சா? இல்லை, சபரீசனை வந்து ஓர கட்டுறதா கேள்விப்படுறோம் ரியாலிட்டி. பட் நான் வந்து
தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சொன்னேன். திமுகவுடைய வெற்றியாக இருந்தாலும் அதுக்கு சபரீசன் தான் காரணம். எதிர்க்கட்சி தலைவராக வந்தாலும் அதுக்கு சபரீசன் தான் காரணம். நான் தோல்வின்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கு. இல்லைன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கு போக வேண்டிய திமுக இந்த அளவுக்கான வெற்றியை பெற்றிருக்குன்னா அதுக்கு அவருடைய முக்கிய காரணம்னு. பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வரப்போகுதுன்னு நீங்கள் யாருமே கணிச்சு சொல்லலை அப்படின்னு. முதல்ல யாருமே கணிக்க முடியலை. அதுதான் ரியாலிட்டி. நம்மள மாதிரி ஒருத்தர் 2 பேரை தவிர நம்ம கூட அந்த மிராக்கல் கேன் ஹேப்பன்றதை பதிவு பண்ணிட்டு வந்தோம். ஆணித்தரமா நம்பணும். ஆனால் மற்ற எல்லாருமே அந்த இதுக்குள்ளேயே வரல. ஸோ உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொல்கிறேன், எந்த உளவுத்துறையுமே கணிக்க முடியல. அவங்க எடுக்கிற சர்வேக்கும் இப்படி வராது. இப்போ அவங்க காலங்காலமாக பார்த்தது என்னன்னா, இவ்வளோ பேர் போட்டாங்கன்னா இவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பாண்டிய தேர்தலுக்கு முந்தையவே பாண்டிய அவர்கள் 20% கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு ஏற்கனவே போட்டாரு. சரி, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சபரீசனே இது சொல்லி ஓரங்கட்டுறது தவறான விஷயமா நான் பார்க்குறேன். அது திமுகவுடைய வளர்ச்சியை பாதிக்கும் நான் நினைக்கிறேன். சார், அதாவது விஜயோட வார்த்தையே நீங்க உச்சரிக்க வேணாம், தாவேக்கான்ற வார்த்தையே உச்சரிக்க வேணாம், சொல்லி விஜயை வளர்த்துற வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுத்தது சபரீசன். அது முழுக்க தப்பாகி போயிருச்சு சார். ஏன் தப்பாயிடுச்சு? ஏன் தப்பாகல சார்? சரி, அங்கே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அரசாங்கமாவோ இவங்களாவோ பண்ண ஒரு தவறு திமுக சைடில் என்ன தெரியுமா? டிவிகேவினர் எது வந்தாலும் அதுக்கு ஒதுங்கி போனாங்களே தவிர கவுண்டர் அட்டாக் உள்ள போகல. ஓகேவா? அது ஒரு தவறு தான். ஆனால் அவங்களுக்கு அதாவது வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பண்ணுற செயல் தான் இது. எல்லா அரசியல் கட்சிகளும் வளராமல் இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதுதான் அவங்களும் பண்ணாங்க. பட் இது புது தேர்தலில் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரசியல் களம் வேற. இது யாருமே போடுற கணக்கு இதில் பலிக்காதுன்றதை ஏற்கனவே நான் பதிவு பண்ணேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுக்கு யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். எல்லாருமே பலியாயிட்டோம். ஆமாம், இதுதான் ரியாலிட்டி. நான் எல்லாத்துலேயும் இப்போ டிவிக்கே வெற்றிக்கு ஆதவ அர்ஜுனாவும் அந்த ஜான ஆரோக்கியசாமியும் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. சரியா? இதில் ஒரு முக்கியம், விஜய் தான் மாஸ், விஜய் மட்டும்தான் ஃபேஸுன்றதை தெளிவாக மார்க்கெட் பண்ணாங்க. மற்ற யாரை பற்றியுமே அவங்க கவலைப்படல. அந்த மார்க்கெட்டிங் அந்த இதுதான் ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதை தான் நான் சபரீசனுக்கும் சொல்கிறேன். நம்ம சபரீசன் பேசணுன்னா யாரோ சம்பு தூக்குறன்னு பின்னாடி போட்டுருவாங்க. அதுக்காக சொல்கிறேன், நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம இதை தான் சுனிலுக்கும் சொல்கிறோம், பிரசாந்த் கிஷோருக்கும் சொல்கிறோம், எல்லாருக்குமே சொல்கிறோம். ஸோ இதே பிரசாந்த் கிஷோர் அவர் ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு எனக்கு சொன்னார்ன்ற ரீல்ஸையும் பரப்புகிறாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை அவங்களால கொண்டு போக முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த விதத்தில் சபரீசன் அவர் செய்தது சரி. அவரை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேணாம். இல்லை, இந்த தேர்தல் தோல்விக்கு தலைவர் பொறுப்பேற்காம யாரையாவது ஒருத்தர் பலி கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் தோத்தாங்கன்னா சசிகலா மேலே பழி போகும். புரியுதா? ஜெயிச்சா ஜெயலலிதா மேலே வரும். எப்பவுமே ஆப்ஷன் 2 இதுக்கு தான் வச்சுப்பாங்க. ஓகேவா? அது ஒரு ஆள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு தலைவராக இருந்தால் இது வைக்கணும். தப்பே இல்லைன்றத இல்லை, நம்ம சொல்லக்கூட அவசியம் இல்லை. நம்ம கீழே இருக்க தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்களா பேசிப்பாங்க. அந்த அம்மாவால் போச்சு இதெல்லாம் வளர்ச்சி முதிர்ச்சி பெறாத தொண்டர்கள் அப்படிதான் செயல்படுவாங்க. அதுக்காக இதை செயல் பண்றாங்களா? ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு, தோல்விக்கு நானே காரணமா இருந்துக்கிறேன். பொறுப்பேற்றுக்கிறனால உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற விஷயமா இருக்கு இல்லையா? சரி, அதுல இப்போ கேள்விப்பட்ட கனிமொழி அவர்களை ஸ்டேட் பாலிடிக்ஸ் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறான முடிவுன்றது. ஏன் அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. என்ன அபிப்பிராயம் இருக்கு? கட்சியினர் மத்தியிலே அவங்க மேலதான் இருக்கு. 2G மில்லியே அவங்க மேலதான் இருக்கு. நீங்க அவங்களுக்கு கொண்டு வர்றதுனால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இது என்னன்னா கம்யூனிட்டி பேஸ் ஓட்டர்ஸை கவர் பண்ணுறதை கனிமொழி கொண்டு வரலாம். ஆனால் ஆல்ரெடி அவங்க பவர் ஸ்டேட் சென்ட்ரலில் இருக்காங்க தானே. சரி, அப்படி தான் அது பார்க்கப்படுமே தவிர இது நாளைக்கு திமுக உடையத்துக்கு காரணமாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸ்டேட்டு கொண்டு வந்தா அவங்கள நல்ல ஒரு கரெக்டான விஷயம் தான். எனக்கு இப்போ டவுட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த என்டிஏ கூட்டணிக்கு இப்போ டிஎம்கேயோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னு பேசுகிறப்போ இவங்க சனாதனம் அதெல்லாம் பேசிட்டாங்க. இப்போ என்டிஏ இவங்க வந்துச்சுன்னா அவங்களுடைய பாதிப்பு இருக்காது சார்? இந்த என்டிஏலாம் வராதுப்பா. சும்மா பத்திரிகைக்காரங்க உங்களை ஹைப்லேயே வச்சுக்கிறதுக்காகவும் டிஆர்பிக்காகவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம நம்பின்னே இருக்கிறாங்க. எங்களோட நேற்று கூட தான் ஒரு டிவிக்கு நிர்வாகி கேட்டாங்க, சிவி சண்முகம் துணை முதலமைச்சர் கேட்குறாராம் அவன்னு.
அந்த பக்கம் அப்போ தான் வேலுமணி பேட்டி கொடுத்துருக்காங்க, நாங்கள் அமைச்சரே கேட்கலன்னு. அதை யாரோ ஒரு பத்திரிகையாளர் ஏதோ ஒரு மீடியாவில் பேசினாரு, இந்த பிரச்சனைலாம் ஓவர் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏங்க கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆதரவு பண்ண 25 எம்எல்ஏக்கள் ரொம்ப முக்கியன்றதை நான் ஒத்துக்கிறேன். கேட்டா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நமக்கு தவறாக ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அப்படி ஒன்று நடக்கலை, அது நடக்காதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி கேட்டாங்க, இபிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாப்புல அதிமுக. நான் திருப்பி சொல்கிறேன், கூடியவர்கள் அதிமுகவிலும் தூக்கி எறியப்படுவார் இபிஎஸ். பொறுத்து பார்ப்போம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.